வணக்கம் உறவுகளே. நேற்று எங்கள் குழந்தைங்க ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆரஞ்சு பழம் வாங்க போயிருந்தேன். இப்போ ஆரஞ்சு பழத்தை எல்லாத்துலேயும் விட்டமின் சி அதிகம் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களாம் பாய் கடையில் போயிட்டு ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்து இப்படி தோல் உரிக்க ஆரம்பித்தேங்க. பாய் ரொம்ப பழத்தை ரொம்ப ஹைலைட் பண்ணி சொன்னார். இது ஃபாரின்லேருந்து வந்திருக்கு, பேர் பேபி ஆரஞ்சு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்பிளை விட ஒரு கிலோ ரேட்டு பார்த்தீங்கன்னா அதிகங்க, 280 ருபீஸ் ரேட்டு. சரின்னு சொல்லிட்டு உரிக்கும் போது பார்த்தீங்கன்னா பேபிக்கு ஏதோ பவுட்ரு பூசியிருக்காங்க. இந்த பேபி ஆரஞ்சு. நான் நினச்சேன் பேபி ஆரஞ்சுனால பவுட்ரு ரொம்ப பூசிருக்குவாங்க போல இருக்குது. அந்த பவுட்ரு நம்மளை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுன்றது தெரியல. மக்களை நீங்களும் உஷாரா அந்த ஆரஞ்சு பழம் வாங்கி சாப்பிடும் போது மேலே பாருங்க, தோலை உரிக்கும் போது தெரியும் எப்படி மினுக்குது பாருங்க. அது மெர்க்குரியாவும் இருக்கலாம், இல்லை மெக்னீசியமாகவும் இருக்கலாம். அதனுடைய இம்பேக்ட் என்னன்னு நமக்கு தெரியாது. தெரிஞ்சால் நீங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஆரஞ்சு பழத்தை இந்த மாதிரி பேபி ஆரஞ்சு பவுட்ரு பூசின பேபி ஆரஞ்சை கொஞ்சம் பார்த்து வாங்கி சாப்பிடுங்க மக்களே. இந்த பவுட்ரு பூசினாலே ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் மக்களே. நீங்களும் இந்த மாதிரி அனுபவம் பட்டிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மினுமினுக்கிற வெளிநாட்டு வகை பழங்களை வாங்கி சாப்பிடுவதை விட நம்ம ஊர் பப்பாளியும் சப்போட்டாவும் வாங்கி சாப்பிடலான்னு நினைக்கிறேன். சப்போர்ட் அவர் நேட்டிவ் ஃப்ரூட்ஸ்.